வலி இல்லாத மாதிரி சில நேரத்துல தோணும். உதவி கேட்க கூட யாரும் இல்ல. மனசெல்லாம் உடைஞ்சு போன சூழல். குரல் கூட வராது பாருங்களேன். அப்படிப்பட்ட சூழல்ல பைபிள்ல தாவீது என்ன செய்யறான் தெரியுமா? ஒரு ஆள் கிட்ட மனுஷகிட்ட ஓடலங்க. அவன் சொல்றான், எனக்கு உண்டான நெருக்கத்துல நான் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், என் தேவனை நோக்கி அபயமிட்டேன் அப்படின்னு சொல்றான். நெருக்கம்னா தள்ள முடியாத சிக்கல், தப்பிக்க முடியாத வழி. அப்படிப்பட்ட சூழ்நிலையில ஏதோ அடுக்கு மொழியில பேசி ஆண்டவரே அப்படின்னு கூப்பிடல, சிம்பிளா சொல்றான் பாருங்களேன். நான் கர்த்தரை நோக்கி நான் கூப்பிட்டேன், என் தேவனை நோக்கி அபயமிட்டேன், நான் சத்தமிட்ட கதறினேன், என்னால முடியல ஆண்டவரே அப்படின்னு கேட்டேன். உனக்கு தெரியுமா, கர்த்தர் அவனுக்கு இறங்கினார். அவன் அழுகுறல கண்டார், அவனை பார்த்தார், அவனுக்கு உதவி செய்தார், அவனுக்கு ஒத்தாசை அனுப்பினார். நீங்க நினைக்கிறீங்கல்ல என் குரலை கேட்கறதுக்கு ஆள் இருக்காங்களான்னு நினைக்கிறீங்கல்ல, கர்த்தர் உங்களை பார்க்கிறார். நீங்க தனிமை நேரத்துல அழுகிறத கர்த்தர் கேட்கிறார். நிச்சயமா கேட்டுட்டு அப்படியே போறவர் இல்லைங்க, உங்க கூப்பிடுதலுக்கு இறங்கி வந்து உங்களுக்கு ஒத்தாசை செய்யும். தாவீதுக்கு இறங்கினார், உங்களுக்கு இறங்குவார். அதனால சோர்ந்து போயிடாதீங்க. யாரு உதவி செய்யறாங்களோ இல்லையோ, ஆண்டவரை நீங்க எனக்கு உதவி செய்யுங்கப்பா, உங்களை தப்பா நம்பி இருக்கிறேன்னு ஆண்டவரை நோக்கி அபயமிடுங்கள். நிச்சயமாய் அவர் உங்க சத்தத்தை கேட்பார். அந்த வசனம் சொல்லுது, அவர் தம்முடைய ஆலயத்திலிருந்து அவருடைய சத்தத்தை கேட்டார். எஸ், உங்க சத்தத்தை கேட்கிறார். அதனால அந்த நெருக்கத்துல நிற்கதியா போயிருவேன்னு நினைச்சிடாதீங்க. ஏன்னா உங்களை நேசிக்கிற தேவன் உங்க கூட இருக்கிறார். God bless you.